ஓகே, இது நம்மளோட டே 2. இப்போ நம்ம ஹைதராபாத்லேருந்து வாரணாசி கிளம்பிட்டோம். ரூம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்தது. 2000 ருபீஸ்க்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30. இன்னும் நமக்கு 1200 கிலோமீட்டர் போகணும். ஸோ இன்றைக்கி ஒரு 7-8 மணி வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிட்டு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி எங்கேயாவது ஹால்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோடு போய் தான் போகணும். அதே எக்ஸிட் 9ல் இப்போ நம்ம என்ட்ரி ஆகணும். அவுட்டர் ரிங் ரோடு டோல் பிளாஸா வந்து நேஷ்னல் ஹைவேல வருமா ஸ்டேட் ஹைவேல வருமான்னு தெரியலையே. அந்த ஃபாஸ்டாக் டோல் சம்மரி எடுத்து பார்த்தா தெரியும். நான் இந்த 3000 கொடுத்து ஆனுவல் பாஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் எடுத்து பார்த்தா தெரியும் 15 ருபீஸ் தான் டிடெக்ட் ஆகிருக்கா இல்லை அதுக்கு மேலே டிடெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதில் நேஷ்னல் ஹைவேஸில் இருக்காது, பட் பார்க்கலாம். இங்கே தான் லெஃப்டில் போகணும்னு நினைக்கிறேன். நாக்பூர் exit 6. exit 6 Exit 6 is Nagpur road. நாக்பூர் ரோட் லெஃப்ட். அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லோ ஃபியூவல் ப்ளீஸ் டேக் எக்ஸிட் அப்படின்னு. ஏன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குதுன்னு தெரியாது. கடை ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஸ்வே மாதிரி தான், ஆக்சஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஸ்வே மாதிரி தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூல் ஏதாவது லோவாக இருக்குது, நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸிட் பிடிச்சி அப்படியே டவுனுக்குள்ளே போய் நீங்கள் ஃபியூல் போட்டுட்டு திரும்பியும் வந்து அதே எக்ஸிட்டில் நீங்கள் மேலே ஏறிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸிட் முடிஞ்சோன்னா ரைட்டில் போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிடும். நம்ம இதே மாதிரி நாக்பூருக்கு லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸிட்லேயும் இதே மாதிரி வேறு ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு ரோடு பிரியும். ஸோ நம்ம இப்போ இதில் போயிட்டு மும்பையா தெரியலையே, மும்பை போகுமான்னு தெரியல, பட் நாக்பூர். ஓகே, இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மணி பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாவது ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ணலாம். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து எக்ஸிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்கே வந்து அப்படியே ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு
100-120 மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஒரு 60 to 70 இதே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். மேபி கொஞ்சம் தூரம் போனால் ரோட்ஸ் கொஞ்சம் வைடாக இருந்தது அப்படின்னா மேபி கொஞ்சம் ஒரு 100-110 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கலாம். இந்த ரோடும் வைட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அதனால தான் இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குதுங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்திருப்பேன். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து இங்கே ரோடு நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் டிராஃபிக் ரொம்ப அதிகம். இன்னி பிரச்சனை இல்லை. இங்கே வசியமாக வெயிலும் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. வெயிலே அடிக்கல. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மேகமூட்டமாக அந்த மழை வரக்கு முன்னாடி எப்படி அந்த ப்ளூ ஸ்கையே இல்லாமல் க்ரேயாக இருக்குமே, ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே வெயிலே சுத்தமாக இல்லை. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீநகர் வரைக்கும் போகுதுங்க. இதுதான் ஸ்ரீநகர் ஹைவேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீநகர் வந்து 2540 கிலோமீட்டர். இப்போ தான் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்ரீநகர், காஷ்மீர் அவங்க போகிறவங்களாம் இந்த ரோட்டு தான் எடுப்பாங்க போல் இருக்குது. ஆக்சுவலியாக கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பியிருந்தோம்னா இன்னும் பாதி தூரம் போயிருக்கலாம். நம்ம ஹைதராபாத் சிட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதே இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் ட்ரைவெல்லாம் பண்ணும்போது அதுவும் மோஸ்ட்லி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நார்த் ஸ்டேட்ஸ்லாம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு பியூசி சர்டிஃபிகேட்லாம் இருக்கா அப்படின்னு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க கடைசியாக கேட்குறது வந்து அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தான். ஸோ அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இப்போவுமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ தமிழ்நாட்டிலேயே எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் சம்டைம்ஸ் அந்த பிஎஸ்சி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதேமாரி கோவா போனால் கோவாவோட செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக அதை கேட்பாங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா 10,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ ஃபைன். இது என்ன டோல்கேட்டு? பிக்கனூர். பிக்கனூர் டோல் பிளாசா. நம்ம இனி ஆந்திராவில் தான் இருக்கோம். சரி, தெலுங்கானாவா? இனி தெலுங்கானாவில் தான் இருக்கோம். டோல்கேட் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த டோல்கேட்லேருந்து கரெக்டாக 398 கிலோமீட்டர்ஸ்
நாக்பூர். ஆனால் நம்ம எப்படியும் சிட்டிக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. நாக்பூர் என்ட்ரன்ஸ்லேயே ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கான்னு பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்து மற்ற ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு லாரி பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தாங்க. நிறையா இருக்குது தமிழ்நாடு லாரி இந்த பக்கம். என் ஃப்ரெண்டும் லாரி வச்சுருக்காங்க. எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாடு லாரி அதிகமாக போகிற ரூட் வந்து மும்பை. ஸோ மும்பை போகிற வண்டியெல்லாம் என்ன இந்த வழியாக தான் போகுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல வேறு ஏதாவது மும்பை போகிறதுக்கு ஹைவே தான் இருக்கா அப்படின்னு. சென்னையிலேருந்து மும்பை இல்லைன்னா மதுரை இங்கெல்லாம் இருந்து மும்பை போகிற வண்டியெல்லாம் இதில் தான் போகும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தாபா மாதிரி ஹோட்டலில் நிறையா இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. மணி பார்த்திங்கன்னா 1:20 ஆகுது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். நாக்பூர் பார்த்திங்கன்னா 341 கிலோமீட்டர். மணி 1:30 மணி ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து சேலம் போகிற மாதிரி ஒரு 5 to 6 மணி நேரத்தில் போயிடலாம் நம்ம நின்று பிரேக் எடுத்து போனால் கூட. ஏன்னா ரோடு நல்லா இருக்குது, பெருசாக டிராஃபிக் இல்லை. நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இன்னும் தெலுங்கானா ஸ்டேட்குள்ளே தாங்க இருக்கோம். இந்த ரோட்டில் கார் விட ட்ரக்கு தாங்க அதிகமாக போகுது. அதனாலயா என்னன்னு தெரியல, எங்கேயுமே ரெஸ்டாரண்ட்ஸே இல்லை. எல்லாமே இந்த ட்ரக் பார்க்கிங் பிளேஸு
அதை சுற்றி இருக்கிற சின்ன தாபா அப்படி தான் இருக்குது. சரி வாங்க இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். வேறு ஏதாவது சின்ன ஊர் ஏதாவது நடுவில் வந்ததுன்னா மேபி அங்கே இதாக இருக்கும். இந்த மலை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக அந்த கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. லைக் மரமே எதுவுமே கிடையாது, வெறும் கல் தான். வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாம் அந்த ரவுண்ட் அந்த கருங்கல் மாதிரியே இருக்குது எல்லாமே. ஏதோ ஃபோர்ட்டு மாதிரிலாம் இருக்குது மேலே. மேலே பார்த்தா அந்த ஃபோர்ட்லாம் கட்டினதுக்கான அந்த பில்டிங்லாம் இருக்குது உடஞ்ச மாதிரி. மேபி அதான் ஃபோர்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அங்கெல்லாம் கொஞ்சம் மண் செடிகள் இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வெறும் அந்த கல்லுக்கெல்லாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ரீநகர் போகணும் அப்படின்னா 2400 கிலோமீட்டர். வாரணாசி 1026. நாக்பூர் கிட்டத்தட்ட 306 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 2:15 கிட்ட ஆக போகுது. இன்னும் பெருசாக ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ஒரு 20 கிலோமீட்டரில் நிர்மல்னு ஒரு ஊர் வருது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அது கொஞ்சம் பெரிய ஊர் தான். ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது தங்குறதுக்கு. அங்கே போனால் மேபி ஏதாவது ஹோட்டல்ஸ் நமக்கு கிடைக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் இந்த ரோட்டில் நான் எதுவுமே பார்க்கலைங்க. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்த தடவைலாம் அந்த ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி பேக்டு ப்ரெட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. பாருங்க ஃபுல்லாக கேரட், கார்ன், மக்காச்சோளம். ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் 2 பக்கமும். இப்போ தான் அறுவடை பண்ணுறாங்க. அறுவடை பண்ணி அப்படியே சாக்கில் போட்டு வச்சுருக்காங்க. மேபி ட்ரக் வந்து எடுத்துகிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கான் தான். அந்த நிர்மல்யம் நம்மளால் சாப்பிட முடியலைங்க. அது எங்கேயோ ஊருக்குள்ளே போகணும் போல் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். ஸோ போயிட்டு திரும்பி வந்தால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு மறுபடியும் இதிலே போயிட்டுருக்கோம். மணி 2:30 ஆகுது. லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் போகிற வழியில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. இப்போ தாங்க நான் பார்த்தேன். இதுதான் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. நம்ம இங்கே அதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால தான் எல்லா இடத்துலையும் ஸ்ரீநகர்னு போட்டிருந்தது. அப்போ எனக்கு கரெக்டாக தோணலை. எனக்கு தெரியல இது எந்த ஹைவேன்னு. NH44. இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அப்படியே சுற்றி மலைக்கு நடுவில் அப்படியே நம்ம போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ட்ரக்கில் பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன். முன்னாடி பின்னாடி சைடில் ராஜஸ்தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷனு.
இந்த டெக்கரேஷனே ஒரு 100 கிலோ வந்துடும் போல இருக்குது இந்த ட்ரக்கில். எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சில பேர் கேட்டால் அது வந்து அந்த வீல் பக்கத்தில் வச்சு அது பட்டு அந்த வீலெலாம் மண்ணெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் நார்த் இந்தியன் ட்ரக்ஸில் தான் நிறையா இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு ட்ரக்லேயும் இது நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தொப்பூர் காட்டு மாதிரி தாங்க இருக்குது. தொப்பூர் ரோடு மாதிரி தாங்க இருக்குது. ஹைவே தான், ஆனால் ஒரு மலை மேலே ஏறி அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தொப்பூரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அந்தளவுக்கு இங்கே லாரிகள்லாம் ஏறுறதுக்கு கஷ்டப்படுறதில்ல. பட் ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், மேலே கீழே டேர்னிங்லலாம் இறக்கமா அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே எவ்வளோ தூரத்தனும்? ஓகே, சீக்கிரம் போயிடலாம். ஓகேங்க, கடைசியாக கூகுளில் பார்த்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 3 நிமிஷம் காட்டுது, போய் பார்க்கலாம். இந்த லெஃப்டா? மணி 3:15 ஆயிடுச்சு. இங்கே ஒரு லெஃப்ட் வருதுல்ல, அந்த லெஃப்டில் தானே போனோம். இந்த லெஃப்ட். என்ன ஒரு இது? சோடா. சோடா. அப்படியா? சரி, போகும்போது சொல்ல. இது ரைட்டு தானே? சோடா. இது என்ன தெலுங்கானாவில் இருக்கா இல்லை வேறு ஸ்டேட்டா? தெலுங்கானா தானே? ராப்டி ஃபல்லூடா ட்ரை பண்ணலாமா வரும்போது? ஓகேங்க, நம்ம அந்த ஹோட்டல் வந்துட்டோம். பரிமலா கிராண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு அப்புறம் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஓகேங்க, லஞ்சு முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 4:10 ஆகுது. பரவாயில்ல, ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருந்தது. இனியும் இங்கேருந்து நாக்பூருக்கு 220 கிலோமீட்டர், 4 மணி நேரம் காட்டுது. ஒரு 8 to 9 நம்ம ரீச் ஆயிடுவோம். மழை வர மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஹைவே பிடிச்சாச்சுங்க. மணி 4:30 தான் ஆகுது. ஆனால் இப்போயே கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்குது. இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்கானா? வெளியே நல்ல காற்று. இன்னும் தெலுங்கானாவில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னும் தெலுங்குலேயும் எழுதியிருக்காங்க. இன்னும் இது என்ன டோல் பிளாசா? பீப்பல்வாடா டோல் பிளாசா.
பிப்பிள்வாடா டோல் பிளாசா கிராஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் மகாராஷ்டிரா வந்துடணுமே. அவங்க எவ்வளோ பெரிய கண்ட்ரி. After this is Maharashtra. ஓகேங்க. இப்போ நம்ம தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிரா என்டர் ஆகிட்டோம். இந்த ஆறு தான் வந்து ரெண்டையும் பிரிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் தெலுங்கானான்னு போட்டிருக்கு, இந்த ரிவருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ நம்ம இப்போ அஃபீஷியலாக மகாராஷ்டிராவில் என்டர் ஆகிட்டோம். பாருங்கள், இந்த போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கு எங்கேயுமே இல்லை, வெறும் ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தான். நாக்பூர் 175 கிலோமீட்டர். ஸோ நம்ம ட்ரிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பஸ் எம்எஸ்ஆர்டிசி. ட்ரிப்பில் இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குற எம்எஸ்ஆர்டிசி பஸ் இதுதான். இந்த மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக காட்டனாக இருந்தது ரோட்டில். என்னன்னு பார்த்தா ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சு செடிங்க. ஸோ அதுலேருந்து காற்றுக்கு அப்படியே பறந்து வந்து இந்த இந்த ரோட்டுக்கு டிவைடருக்கு நடுவில் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வெள்ளையாக இந்த பனி பேஞ்சா எப்படி இருக்கும், ஸ்னோஃபால் வந்தால் அந்த மாதிரி ஃபுல்லாக காட்டன். இங்கே காட்டன் தான், பஞ்சு தான் அதிகமாக விளையும் போல் இருக்குது. அடுத்த டோல் வந்துட்டோம். இன்னும் நாக்பூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 94 கிலோமீட்டர் இங்கேருந்து. என்ன டோல்கேட் இது? தரோதா. தரோதா டோல்கேட்டா? மகாராஷ்டிராவுக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் இது செகண்ட் டோல்கேட், தரோதா ஃபீ பிளாசா. இந்த இடம் நல்லா இருக்குதுங்க, ரெண்டு பக்கம். இது என்ன செடின்னு தெரியல. என்னது? பேம்புவா? மூங்கில். அந்த மசனக்குடி, சரி மசனக்குடியா? மசனக்குடி இந்த சைட்லாம் போனால் நம்ம அந்த ஊட்டியில் போகும்போது ரெண்டு பக்கம் அந்த மரம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இது ரெண்டு பக்கம் ஹைவேல இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஏரியா, ரொம்ப சீனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நீ நாக்பூர் 88, வாரணாசி 795. ஓகே, நம்ம நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30. ஆக்சுவலாக ஒரு 8 மணிக்கே ரீச் ஆகிருக்கலாம். நான் அந்த சிட்டிக்குள்ளே வர எக்ஸிட் தெரியாமல் நான் அப்படியே அவுட்டர் பைபாஸ்லேயே கொஞ்சம் தூரம் கண்டினியூ பண்ணி போயிட்டேன்.
அப்புறம் அங்கே போய் பார்த்தா எதுவும் ஹோட்டல் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அப்புறம் திரும்பி மேப்பில் செக் பண்ணி மறுபடியும் சுற்றி கடைசியாக சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ஏர்போர்ட், நாக்பூர் ஏர்போர்ட். ரூம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நான் ரூமுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி அப்பார்ட்மெண்ட் ஹோட்டல்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ் நிறைய இருக்கும் போல் இருக்குது. ஓகே, இதுதான் ஸ்வாக் ஸ்டே. ஓகே, நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகியாச்சு. நம்ம போய் உள்ள ரூம்ஸ் பற்றி விசாரிச்சுட்டு வந்துடலாம்.